டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இலங்கையை பொறுத்தவரை உறுதியற்ற நிலைப்பாட்டை கடைபிடித்தார் என்று மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் ஆசிய பணிப்பாளரான பிரெட் ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகமாக பான் கி மூன் 2வது பதவி காலத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் இலங்கை உட்பட பல நாடுகளில் மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறிவிட்டாரென வேறு பல மனித உரிமை அமைப்புகளும் கருத்து வெளியிட்டுள்ளன. இலங்கையை பொறுத்தவரை மிகவும் உறுதியற்ற நிலைப்பாட்டை பான் கி மூன் கடைபிடித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரை அடுத்து பான் கி மூனின் இலங்கை பயணத்தை தனது அரசுக்கான நம்பகத்தன்மையை பெற மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திக் கொண்டார் என பிரெட் ஆடம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் வைத்து பிடித்துச் செல்லப்பட்ட தமிழக மீனவர்கள் 23 பேரை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தொழில் மறுப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். மீனவர்கள் கால வரையறையற்ற முறையில் தொழிலுக்கு செல்வதில்லை என தீர்மானம் எடுத்துள்ளார்கள். மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து மீனவர் சங்கங்களினதும் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த வேளையிலேயே மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதில்லை என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மீன்பிடி படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. லிபியாவில் சண்டைகளை இடைநிறுத்துமாறு இத்தாலி கேட்டுள்ளது. யுத்தத்தினால் சீரழிந்துள்ள நாட்டில் மனிதாபிமான உதவிகளை வழங்க சண்டைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அது கேட்டிருக்கிறது. நேட்டோ விமானப்படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் பலியானதாக லிபிய அரசாங்கம் அறிவித்தது. இதை நேட்டோவும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டது. இதேவேளையில் லிபிய தலைவர் கேர்னல் முகமது கடாஃபிக்கு விசுவாசமான படையினர் எழுச்சி போராளிகள் வலுப்பெற்றிருக்கும் மிஸ்ராட்டா நகர் மீது இன்று ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.